உங்கள் குழந்தைங்க பழங்கள் சாப்பிட்றது இல்லையா? நிறைய பழத்தை சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறாங்களா? மொத உங்கள் குழந்தைங்க பழங்கள் சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பழங்கள் சாப்பிட்றீங்களா? பேரண்டிங்லேயே 2 வகை உண்டு. ஒன்று நான் சொல்கிறத செய்யுங்கிற பேரண்டிங், இன்னொன்று நான் செய்கிறத செய்யுங்கிற பேரண்டிங். உங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு காமிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்காண்டி பழங்கள் வேணும்னு சொல்லுவாங்க, நாங்களும் கொடுப்போம். ஆனால் சீக்கிரமாகவே பழங்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க. சொல்லப்போனால் எங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக ஃபெயிலியர் ரேட் உள்ள கேட்டகரியே அதுதான். காரணம் குழந்தைங்க கிடையாது, பேரண்ட்ஸு. உங்கள் குழந்தைங்க படிக்கலை, மார்க் வாங்கலை அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்கூலை விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிடுவீங்களா? இல்லை. அப்போ அவங்க வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான பழங்களை மட்டும் ரொம்ப ஈஸியாக டிஸ்கன்டினியூ பண்ணிடுறீங்க. நல்லா படித்து, நல்லா மார்க் வாங்கி, நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாகவே 50 வயசில் போய் சேர்ந்தா ஆரோக்கியம் இல்லாமல் அவங்க படித்து என்ன பிரயோஜனம்?